ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நச்சுகளை எப்படி பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நச்சுகள் பக்கா மேனிப்புலேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம வரணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நச்சுகளோட இந்த மேனிப்புலேட்டிவ் கேமில் நீங்கள் ஒரு ஆப்பனண்ட்டாக இருக்கவே கூடாது. சரி, ஆனால் இந்த நச்சுகள் எப்பெல்லாம் கேம் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா இந்த நச்சுகள் ஒட்டுமொத்த லைஃபையுமே ஒரு கேம் மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க செய்கிறது, பேசுகிறது எல்லாமே ஒரு கேம் ட்ரிக்காக தான் இருக்கும். அவங்க உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறது, உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறது, உங்களை டீவேல்யூ பண்ணுறது, உங்களை ட்ரிகர் பண்ணுறது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, கோஸ்டிங் பண்ணுறது, எமோஷ்னலாகவும் சென்டிமெண்டலாகவும் ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சமயம் பார்த்து உங்கள் காலை வாரி விடுறது, உங்களை திட்டுறது, கொஞ்சுறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறது, இல்லைனா எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் ஒதுங்கி நின்று நீங்கள் படுற கஷ்டத்தை வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரி இந்த நச்சுகள் செய்கிற எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கேம் பிளான் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு உங்கள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதாகட்டும், உங்கள் கூட ஒரே பெட்டில் படுத்து தூங்குறதாகட்டும், அப்படி இல்லைன்னா தனியாக வேறு ரூமில் இல்லை ஹாலில் இல்லை தள்ளி போய் கொஞ்சம் தூரமாக படுத்து தூங்குறதாகட்டும், இந்த மாதிரி இவங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மேனிப்புலேட்டிவ் கேம் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் ஆதாயம் இல்லாமல் இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களோட கேமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நச்சுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நச்சுகளோட எந்த பிஹேவியரையும் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கணும். அவங்களோட அன்பான பக்கத்தை பார்த்து மயங்கவும் கூடாது, பாசிட்டிவான பிஹேவியரை பார்த்து ஏமாறவும் கூடாது, அப்யூசிவான பிஹேவியரை பார்த்து ஹர்ட் ஆகவும் கூடாது. அவங்களோட பேட் பிஹேவியருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் அலட்சியத்தோடு இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நிராகரிப்பு. நச்சுகளை மொத்தமாக நிராகரிக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, மஞ்சள் தண்ணி தெளித்து சாமிக்கு நேர்ந்து விட்டா மாதிரி அவங்கள கை கழுவி விட்டுறணும். அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு எதையும் புரிய வைக்க முயற்சி பண்ணக்கூடாது, அவங்கள மாற்றுறதுக்காகவோ இல்லை திருத்துறதுக்காகவோ எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கவே கூடாது. அவங்க உருவாக்கின பிரச்சனைகளை அவங்களே டீல் பண்ணிக்கணும்னு நீங்கள் அமைதியாக தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். அப்படி இல்லாமல் அவங்க செஞ்ச தப்பை அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதை அவங்க உணரணும் அப்படின்னு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நச்சுகளுக்கு எல்லாமே தெரியும், புரியும். அடுத்து நச்சுகளோட ட்ராமாவையெல்லாம் கண்டும் காணாமல் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக இருக்கணும். நச்சுகளோட இந்த சீப்பான இம்மெச்சுவரான நடத்தைக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரொம்ப அமைதியாக இருக்கணும். நச்சுகள் இந்த மாதிரி ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட வயசை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அவங்களோட வயசையும் அந்த சில்லி பிஹேவியரையும் கம்பேர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். நச்சுகளுக்கு கிரிட்டிசிசம் அறவே பிடிக்காது. யாராவது அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ஃபீரியராகவும் பவர்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான வழி, அவங்க கூட இருக்கிற எமோஷ்னல் பாண்டிங்கை கட் பண்ணணும். எமோஷ்னல் கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சுக்கவே கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து எந்த எமோஷ்னல் சப்போர்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களோட அன்பையும் ஏற்றுக்கக்கூடாது, அப்யூஸையும் ஏற்றுக்கக்கூடாது. அவங்க உங்களை எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா நச்சுகள் உங்களோட எமோஷன்ஸை அவங்களோட வெப்பனாக யூஸ் பண்ணி உங்களை அது மூலமாகவே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ உங்களை எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும்.
முழு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இந்த நச்சுகள் உங்களோட தன்னம்பிக்கையை உடைச்சு உங்களை சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியாத நிலைக்கு ஆளாக்குவாங்க. நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை இழந்து இந்த மாதிரி மென்டலி வீக் ஆகும்போது நச்சுகளுக்கு உங்களை அடிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் நச்சுகள் முன்னாடி தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் கெத்தாக நிற்கணும். உங்கள் கண்ணில் தெரிகிற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்கள பயமுறுத்தும், பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். நச்சுகளோட அழிச்சாட்டியும் அளவுக்கு அதிகமாக போகுதுன்னு வைங்க, அப்போது நீங்கள் அவங்க மேலே கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நியாயம் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பில்லை தான். ஆனாலும் நீங்கள் வந்துட்டு நச்சுகளோட அந்த அப்யூசிவ் பிஹேவியரை பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்குள்ளே உருவாகும். அவங்க போடுற அந்த நல்லவங்க வேஷம் எங்கே கலைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்கள பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் தான் அவங்களோட பவர் ஹவுஸ். உங்களோட வீக்னஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த். உங்கள் இமோஷன்ஸை வச்சு தான் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இமோஷன்ஸ் நச்சுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களோட பவர் சப்ளையாக மாறுது. அது பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா நெகட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இந்த நச்சுகள்கிட்ட எந்த இமோஷனையும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் ஒரு ரோபோ மாதிரி இருக்கணும். 100% மெக்கானிக்கலாக நடந்துக்கணும். நச்சுகள் எதிர்பார்க்குற அந்த நார்சிசிஸ்டிக் சப்ளையை கொடுக்காம அவங்கள பட்டினி போட்டாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக பவர்லெஸ்ஸாக ஆகிடுவாங்க. ஆனால் இதையெல்லாம் வாயால் சொல்கிற அளவுக்கு செயலில் காட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுலேயும் இந்த நச்சுகள் கூடவே இருந்துக்கிட்டு இதையெல்லாம் செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்காக தான் இருக்கும். ஆனாலும் இதை வந்துட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்களோட அந்த மேனிப்புலேட்டிவ் கேமில் சிக்காமல் நீங்கள் தப்பிக்கும்போது உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னும் அதிகமாகும். உங்களோட லைஃப்பை ஓரளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பட் பொதுவாக நச்சுகளை எப்படி பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஜென்ரலான டிப்ஸை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பர்டிகுலராக உங்கள் நச்சோட குணாதிசயத்துக்கு ஏற்றபடி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள எப்படி பவர்லெஸ் ஆக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களை இன்னும் பெட்டராக ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின்டு கமெண்ட்டில் ஒரு கூகுள் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.